அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகிலமெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சோபகிருது வருடம் மார்கழி மாதம் சிம்மராசி மகம் நட்சத்திரம் கன்னியா லக்னத்தில் பிறக்க போகும் 2024ஆம் வருடத்தின் மேச ராசிக்கு உண்டான ராசி பலன்கள் மற்றும் அதன் அற்புதங்களையும் ஆழமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். நம்ம காணொலியை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2024ஆம் வருடம் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு பகவானானது சஞ்சாரம் செய்கிறார். அதே போல் 12ஆம் இடத்துல மீனத்தில் ராகு பகவானும், சனி பகவான் 11ஆம் இடத்திலும், கேது பகவான் கன்னியிலும் சஞ்சாரம் செய்கிறார். இந்த 2024ஆம் வருடம் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அதுவும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுங்க. ஸோ இது ஆண்டுக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டுக்கோள்களுடைய பலன்களை வைத்துத்தான் நம்ம இந்த வரக்கூடிய 2024ஆம் வருடம் மேஷ ராசிக்கு எந்த மாதிரி அற்புத பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குறாருன்னு பார்ப்போம். ஸோ மேஷ ராசி அன்பர்களை எந்த ஒரு வேலையை எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னாலுமே அதில் பர்ஃபெக்ஷன், அதாவது தெளிவாகவும் இருக்கணும், துல்லியமாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களும் அப்படி தான். அந்த தொழில் எப்படின்னா, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும். ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம், ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா, மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. அவங்க 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை உருவாக்கி அதை சேல் பண்ணுறாங்க, அதுக்கு காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அந்த பொருளை உருவாக்குறதுக்கு 6 ரூபா ஆகுதுன்னா, நீங்கள் அதே ஒரு 8 ரூபாயிலேருந்து 9 ரூபா வரைக்கும் செலவு பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருளானது ஒருத்தருக்கு தரமானதாக கிடைக்கணும், அந்த பொருள் அவங்களுக்கு தரமாக போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா அது உங்களுடைய குணாதிசயங்கள். நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், அந்த வேலையில் தெளிவு இருக்கணும். நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், அந்த தொழிலில் மற்றவங்களை காட்டிலும் நம்ம தண்ணியாக தெரியணும். அதாவது மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் காட்டணும்னு ஆசைப்படுறீங்க. அதாவது இந்த ராசியுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு முதலீடு பண்ணி ஒரு பொருளை உருவாக்கி கொடுக்கும்போது அந்த பொருள் மற்றவங்களை காட்டிலும் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், வரவுகள் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கும். அதாவது வரவுக்கு மீறின செலவும் அந்த செலவும் வரவும் ஈக்குவலாக இருக்கும். இதில் நமக்கு எங்கிருந்து லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ அந்த லாபங்கள் அப்படிங்கிறது மற்றவங்களை காட்டிலும் நம்மளுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா, அந்த பொருளுடைய தரம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். வெறும் தரத்தை வைத்து மட்டுமே நம்ம எல்லா விஷயங்களையும் சமாளிக்க முடியாது. இது உங்களுடைய தவறும் கிடையாது. ஏன்னா கொடுக்கக்கூடிய பொருட்கள் குவாலிட்டியாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் இந்த விஷயங்கள் இதனால நடந்த முதலீடுகள், அதாவது அந்த பொருளுக்கு செய்யக்கூடிய, அதாவது நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு போட்டீங்க இல்லையா முதலீடுகள், அந்த முதலீடுகளுடைய தேவைகள் அதிகமாகும். அந்த முதலீடுகளோட தேவை எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. ஸோ இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு வரக்கூடிய வருடங்கள் உங்களுடைய ராசிநாதன், அதாவது செவ்வாய் மேச ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும், சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து அப்படிங்கிறது உயருங்க. நல்ல அந்தஸ்து உயரும் போது உங்களை தேடி சில பேர் வருவாங்க. ஓகே, இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது, இவரை வச்சு ஒரு தொழில், இவர் பண்ணிட்டு இருக்கிற தொழிலை நம்ம ஒரு பார்ட்னராக சேர்ந்தோம்னா நிச்சயம் வெற்றி காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வருவாங்க. உங்களை தேடி வரும்போது உங்களுடைய முதலீடுகள் பெருகுங்க. முதலீடுகள் பெருகுது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த விஷயத்தை கொடுக்கணும்னு நினச்சிங்களோ அது நிச்சயம் கரெக்டான விதத்தில் கொடுக்க முடியும். இதனால் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையுங்க. தொழிலில் நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாங்க. தொழிலில் நல்ல பேரும் புகழும் எல்லாமே உங்களை தேடி வரும். ஸோ இந்த 2024ஆம் வருடம் நிச்சயம் உங்களுக்கு தொழில் முனைவோர்களுக்கும், இந்த தொழில் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நிச்சயம் இது ஒரு நல்ல ஆண்டாக அமைய போகுதுங்க. வேலையில் இருக்கிறவங்க ஓகேங்க, எல்லாரும் செய்கிற வேலையை விட நான் நல்லா பண்ணக்கூடியவர், நான் எல்லாருமே அதான் சொன்னோம் இல்லைங்களா, மேச ராசிக்காரர்கள் அவங்க செய்கிற வேலையில் நம்ம தனியாக காட்டணும், நம்ம தனியாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் எந்த வேலையை செஞ்சீங்களும் மற்றவங்க 1 மணி நேரம் செய்கிற வேலையை நீங்கள் ஒரு ½ அன் ஹவரில் நீங்கள் முடிச்சிருவீங்க. ஸ்பெஷல் டேலண்டட் பர்சன்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையும் நேர்மையாக தெளிவாக பண்ணக்கூடியவங்க. ஆனால் அவர் செஞ்ச வேலைக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஊக்கமும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஊக்கத்துக்கு தகுந்த உயர்வும், ஒரு பதவி உயர்வோ இல்லை ப்ரமோஷன் எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னா, அவரை விட நல்லா வேகமாக வேலையும் செய்கிறவன், அவரை விட நல்லா
திறமையான ஒரு வேலையும் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் எனக்கு எந்த விதத்துலேயும் மரியாதை இல்லை. அவங்களுக்கு ஈக்குவலாக என்னை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு என்னோடய வேலையில் பெரிய அளவில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க. அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரிங்க, நமக்கு பெரிய அளவில் பதவி உயர்வும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இல்லை, இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லை, ஒரு போனஸ் ஒரு கரெக்டான டைமில் எந்த ஒரு தொழில் வேலை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நற்பலன்களுமே எனக்கு நடக்கலை. என்னோடய துறையில் நான் ஏதோ சாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த துறையில் என்னுடைய இடம் கடைசி வரைக்கும் அதே இடத்துலையே இருந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குங்க. இந்த இடத்துலேருந்து என்னால் மாறவே முடியாதுன்னா நிச்சயம் மாறலாங்க. குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். அதே போல் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து விலகி இருக்கிறாருங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள், அதாவது உங்களுடைய மேனேஜர், அதாவது உங்களுடைய மூத்த அதிகாரிகளோட தேவையில்லாத சண்டைகள் அப்படிங்கிறதெல்லாம் இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த ராகு பகவான் உங்களோட ராசியிலிருந்து விலகிறதுனால நிச்சயம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும், அந்தஸ்து உயருங்க, உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அதிகம் பெறும். அதாவது உங்களுடைய ப்ரமோஷன் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற வேலையிலேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும், அதே மாதிரி அதுக்கு உண்டான ஊக்கத்தொகையும் அதுக்கு உண்டான பதவி உயர்வு அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்குங்க. இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இது வரைக்கும் இன்டர்வியூ நிறைய அட்டன் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல, எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயம் இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது வாய்ப்புகள் அமையுங்க. அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கடந்திருப்பீங்க. அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னா, அதிகாலையில் எழுந்தவனும் இளமையில் மணந்தவனும் வாழ்க்கையில் நல்லபடியாக இருப்புன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் நேரமாக எந்திரிக்கணுங்க, அதே போல் கரெக்டான ஏஜில் திருமணம் நடக்கணும். இது ரெண்டுமே கரெக்டாக நடக்கலை, ஒருத்தருக்கு சரியான விதத்தில் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த நாளும் சரி அந்த வாழ்க்கையும் சரி ஏதோ எந்த ஒரு பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கு, அந்த நாள் எதை நோக்கி போகுது, இந்த வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்கோங்க. போகிற இடத்துல என் கூட இருந்தவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அவருக்கு என்னை விட சின்ன பையன், அவருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு இன்னும் திருமணம் நடக்கலை. என்னோட ஜாதகத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, இல்லை என்னோட தலையெழுத்தே இதுதானா, எனக்கு திருமணமே கடைசி வரைக்கும் நடக்காதா அப்படிங்கிற ஏக்கங்கள் நிறைய பேத்துக்கு இருக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பார்வை 7ஆம் இடத்துல போகிறதுனால, இந்த கலசரஸ்தானம்ங்கிறதுனால திருமணத்துக்கு உண்டான பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகும். அதாவது பெற்றோர்கள் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த 2024ஆம் வருடம் நிச்சயம் இருக்கிறது. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, காதல் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது, இது வரைக்கும் லவ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க எங்களுக்கு கடைசி வரைக்கும் மேரேஜே ஆகுமா, இல்லை இதே மாதிரி லவ் பண்ணிகிட்டே இருந்துட்டு கடைசியில் ஏதாவது ஒரு சூழ்நிலையை பிரிஞ்சிருவோமா அப்படிங்கிற சில சந்தேகங்கள் கூட வருங்க. ஏன்னா அந்த சந்தேகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கடந்த ஆண்டு காலம் உங்களுக்கு நிச்சயம் அது கொடுத்துருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுயஸ்தானத்தை தேவையில்லாமல், அதாவது காதலருக்கு மத்தியில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகே, இது கல்யாணம் வரைக்கும் கொண்டு போக முடியாது, இது இதோட நிறுத்திக்கலாம், நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்திருக்குங்க. இப்போ அந்த குரு பகவான், அதாவது மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து விலகிறதுனால நிச்சயம் உங்களுக்கு சுப பலன்களை கொடுப்பாரு. காதல் திருமணம் கைகூடும். அதேமாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த 7ஆம் பார்வை, குருவின் பார்வை படுறதுனால நிச்சயம் உங்களுக்கு திருமண தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். எதுக்காக சண்டை வருது அப்படின்னே தெரியாது. திடீர்னு யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிருப்பாங்க, சொந்தக்காரங்களோ இல்லை 3ஆம் நபர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் நல்லா போயிட்டு இருக்குங்க ஃபேமிலியில். திடீர்னு வரும்போது உங்கள் வீட்டுக்காரரை நான் அங்கே பார்த்தேன், உங்கள் மனைவினை அங்கே பார்த்தேன், ஏதாவது சம்மந்தமே இல்லாத சில விஷயங்கள் அப்படிங்கிறது திணிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன் இந்த மாதிரி இருக்குதுங்க, நாங்கள் நல்லபடியாக தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனால் மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு அது மூலமாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், வில்லங்கங்கள் அப்படிங்கிறது எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இதனால் என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகே இனிமேல் நம்ம மியூச்சுவலாக பிரிஞ்சிடலாம், இனிமேல் நம்ம சேர்ந்து வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருப்பார். ஏன்னா அந்த ராகு கேது பயிற்சியானது உங்களுக்கு அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்குங்க. ஸோ இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயம் கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படும். மற்றவங்க பேச்சை நீங்கள் கேட்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த பிரச்சனையிலேருந்து சுமூகமாக நீங்கள் வெளியே வந்துடலாம். யாரோடைய பேச்சையும் கேட்க வேண்டாங்க. கணவன் மனைவிக்காக விட்டு கொடுக்குறதும் மனைவி கணவனுக்காக விட்டு கொடுக்குறதும் அப்படிங்கிற ஒரு சில சுமூகமான உறவு முறைகள் மூலமாக நீங்களே அந்த பிரச்சனைகள் நிச்சயம் தீர்த்துக்கலாங்க. அதுக்குண்டான சாதகமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது, அதாவது 2ஆம் இடம்
குடும்பஸ்தானம் நிச்சயம் சொல்லப்போனால் அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அதே போல் ரொம்ப நாளாக வீடு கட்டணுங்க, கனவு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு கனவாகவே இருந்திருக்கும். அந்த கனவு என்னைக்கு தான் அவங்களுடைய காலகட்டங்களில் நிறைவேறும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஓகேங்க, நம்ம ஒரு இடம் வாங்கணும், அந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க ரொம்ப நாளாக அதுக்கு உண்டான தடைகள் வந்திருக்கு. இடம் வாங்கியாச்சுங்க, இடம் வாங்கி பேஸ்மெண்ட் அப்படிலாம் போட்டாச்சு, ஆனால் வீட்டு வேலையை நம்மளால் செய்ய முடியல. இதுக்கு என்னங்க பிரச்சனை? ஏங்க ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணமெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு, ஆனால் அந்த பணம் திடீர்னு வேறு விதத்தில் எனக்கு செலவாயிருச்சு, கடைசி வரைக்கும் என்னால் ஒரு இடம் வாங்கவே முடியல, கடைசி வரைக்கும் என்னோட வீட்டு வேலையை முடிக்கவே முடியல, என்னதான் பிரச்சனை? இது நடக்குமா நடக்காதான்னு நிறைய பேர் பயங்கர குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5ஆம் இடத்திலோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ன பண்ணும் அப்படின்னா, குருவுடைய பார்வை படுறதுனாலங்க வீடு கட்டும் யோகம், மண்மனை பொன்பொருளுக்கு உண்டான சேர்க்கை எல்லாமே நடக்குங்க. அதாவது மண்மனை பொன்பொருள் அப்படிங்கிறது ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். இது வரைக்கும் அந்த வீட்டு வேலையை நடத்தி முடிக்காதவங்க குருவுடைய யோகம் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. வீடு கண்டிப்பாக கட்டி முடிப்பீங்க. இந்த வருஷமே அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணி முடிப்பீங்க. ஒரு புதிய இடங்கள், அதாவது இது வரைக்கும் இடம் பிரச்சனை இல்லை, வில்லங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் இங்கே அண்ணன் தம்பிங்க சொந்த பந்தங்கள் பங்காளிகள் எல்லாம் பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த இடத்த கடைசி வரைக்கும் எனக்கு சேர வேண்டிய பங்கு எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ பூர்வீகத்தில் ஏதாவது தோஷம் இருக்கா, பூர்வீக சொத்துக்களை என்னால் அனுபவிக்கவே முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு அந்த சந்தேகங்கள் இருக்கும். ஐந்தாம் இடம் சூரியன், அதாவது பூர்வீக ஸ்தானத்தினுடைய பார்வை குரு பகவானுடைய பார்வை பூர்வீக ஸ்தானத்தில் படுறதுனால நிச்சயம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுங்க. புத்திரர்கள், அதே போல் கணவன், அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் சொல்லுவாங்க. அதே அந்த 5ஆம் பார்வை அப்படிங்கிறது பூர்வீக ஸ்தானம், புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷமாக எங்களுக்கு குழந்தைகள் கல்யாணமே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க, எங்கேயுமே ஒரு விசேஷத்துக்கு போய் எங்களால் எங்கேயும் கலந்துக்க முடியல, போகிற இடம் வர இடம் எல்லாருமே எங்களை கேள்வியாக கேட்குறாங்க, சொந்த பந்தங்கள் மத்தியில் பெரிய அவமானமாக இருக்குது, இது பெரிய சங்கடமாக இருக்குது, எல்லாரும் வீட்லேயே இப்போல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மனைவி சொல்லுவாங்க, கணவரே என்ன ஒரு சில நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாரு, மனைவியும் அதே மாதிரி கணவனை பார்த்து பேசுறது, நமக்கு இந்த மாதிரி புத்திர பாக்கியமே இல்லாமல் போச்சு, நமக்கு கடைசி வரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த 5ஆம் பார்வை, குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல படுறதுனால நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்பட்டு, அதுவும் நீங்கள் டாக்டர் இது வரைக்கும் பார்த்து எந்த பலனும் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நிச்சயம் இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்திருக்காங்க. மேச ராசிக்காரங்களுக்கு அப்படின்னாவே கண் சம்மந்தப்பட்ட சில கோளாறுகள் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கொண்டு வந்திருக்குங்க. அதாவது கண்ணில் திடீர்னு ஏதாவது ஒரு டஸ்ட் அலர்ஜி மாதிரி வருதோ, இல்லை கண்ணில் ஏதாவது ஒரு பூச்சி, டிரைவிங் பண்ணும்போது கண்ணில் ஏதாவது பட்டு அது மூலமாக சில கோளாறுகள், அதனால பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் கொண்டு வந்திருக்குங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள், அதாவது 6ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான், அதாவது கண்ணில் இருக்கக்கூடிய கேது பகவான் நோய் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறனால நிச்சயம் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் நீண்ட நாட்களாக இருந்த அந்த உடல் தொந்தரவுகள் அப்படிங்கிறது விலகுங்க. ஸோ வெளியே எங்கேயாவது போய் ஃபுட்டு சாப்பிட்ற அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த ட்ராவல் பண்ணும்போது அசைவ உணவுகள் சாப்பிட்றது, இந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகாத பொருட்கள், அதாவது செட் ஆகாத உணவுகள் அப்படிங்கிறது நிச்சயம் நீங்கள் தவிர்க்கணுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஃபுட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது மூலமாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறது வரும். முடிஞ்ச வரைக்கும் வெளியே சாப்பிடாம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் குழந்தையுடைய கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்ல போனால் அந்த 2ஆம் இடமானது கல்வி ஸ்தானம் நிச்சயம் குழந்தைகளுக்கு அவங்க விருப்பப்பட்ட துறையில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. நீங்கள் எதுவுமே அவங்கள ஒரு எந்த ஒரு தொந்தரவுமே பண்ண வேண்டாம். அவங்களுக்கு எந்த விஷயங்கள் தேவையோ அதை நிச்சயம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நிகழ்காலத்தில், அதாவது எந்த விதமான டெக்னாலஜி ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தா அதுக்கு உண்டான நல்ல பலன் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கல்வி சம்பந்தப்பட்ட சில துறையில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல யோகங்கள் அப்படிங்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் என்னுடைய ஜாதகத்திலையும் இருக்கா, இந்த பலன்கள் எனக்கும் இது சேருமா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு தாங்க இந்த பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் நடைபெறும் அப்படிங்கிறத பார்க்கணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்கிட்டு
ஒரு காரியங்களை துவங்கிறதுக்கு முன்னாடி நிச்சயம் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு உண்டான பலன்கள் நமக்கு இருக்கா, ஒரு வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்கா, திருமணம் செய்கிறதுக்கு யோகம் இருக்கா, அதாவது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான பலன்கள் இருக்கா அப்படிங்கிறது முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த காரியங்களை செய்யணும், எந்தெந்த காரியங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டானபடி எல்லா விஷயங்களும் நடத்துங்க. உங்களுடைய ஜாதகம் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லைனா உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய முழுமையான ஜாதக பலன்கள் துல்லியமாக கணித்து தெளிவாக உங்களுக்கு சொல்லுவோம். மீண்டும் நம் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன்.